வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த 2026 பொங்கல் பரிசு பத்தின அறிவிப்பு இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியாயிடுச்சு. இதுல என்னென்னலாம் இருக்கு, யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு எல்லா விவரத்தையும் நாம இப்போ முழுசா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது உண்மைதான். இந்த வருஷ பொங்கல் பரிசா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பணம் கிடைக்க போகுது. போன வருஷங்கள்ல எல்லாம் விட இது ரொம்பவே அதிகம். அதனால மக்களுக்கு இது ஒரு பயங்கர சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். சரி, இந்த 5000 ரூபாய் பணம் மட்டும்தானான்னு நீங்க நினைக்கலாம். இல்லவே இல்ல. இது கூடவே ஒரு முழுமையான பரிசு தொகுப்பும் தராங்க. அதுல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த முழு பரிசு தொகுப்பு. அந்த 5000 ரூபாய் பணத்தோட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் நம்ம பொங்கல் ஸ்பெஷலான ஒரு முழு கரும்பும் இந்த கிஃப்ட் ஆம்பர்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? வாங்க, அதுக்கான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. அதாவது இந்த குறிப்பிட்ட கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, அந்த கார்டு கிடைக்குமான்னு. ஆனா இப்போ அந்த கன்ஃபியூஷனே வேணாம். எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா வகையான ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த பரிசு உண்டுன்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த ஒரே அறிவிப்பால தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.25 கோடி குடும்பங்கள் பயனடைய போறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இது இவ்ளோ பெரிய விஷயம்னு இந்த நம்பரே நமக்கு சொல்லுது. எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கண்டிஷனை சேர்த்திருக்காங்க. இது பலருக்கும் தெரியாத ஒரு புது விதி. அது என்னன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எல்லா வகை ரேஷன் கார்டுக்கும் உண்டுன்னு சொன்னாலும் ஒரு சிலருக்கு இது கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஏன்? அதுக்கான காரணம் தான் என்ன? வாங்க பார்க்கலாம். இதோ அதுக்கான பதில். செயலிழந்த ரேஷன் அட்டைன்னு ஒரு கான்செப்ட். அதாவது நீங்க உங்க ரேஷன் கார்டை வச்சு கடைசி 7-8 மாசமா, ஏன் 1 வருஷம் வரைக்கும் கூட எந்த ஒரு பொருளுமே வாங்காம இருந்தீங்கன்னா உங்க கார்டை இன்ஆக்டிவ்னு கணக்குல எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட கார்டுகளுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடையாதுன்னு ஒரு புது நிபந்தனை இருக்கு. இந்த ஒரு புது கண்டிஷனால தமிழ்நாட்டுல சுமார் 5 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்படலான்னு ஒரு கணக்கு சொல்லுது. அதாவது அவங்களுக்கு இந்த பரிசு பணம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. இது நிஜமாவே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ தகுதியுள்ளவங்க இந்த பரிசு தொகுப்பு எப்படி, எப்ப வாங்கணும், அதுக்கான நடைமுறை என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். இதுக்கான டைம்லைன் ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க வீட்டுக்கே பரிசு வாங்குறதுக்கான டோக்கனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள நீங்க ரேஷன் கடைக்கு போய் உங்க பரிசு பொருட்களை வாங்கிக்கலாம். ப்ராசஸ் ரொம்பவே சுலபம். உங்களுக்கு கிடைக்கிற டோக்கன்ல என்ன தேதி, நேரம் கொடுத்துருக்காங்களோ அன்னைக்கு உங்க பகுதி ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா போதும். உங்க பரிசு தொகுப்பையும் அந்த 5000 ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். ஆக மொத்தத்துல இந்த வருஷ பொங்கல் பரிசு அறிவிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். இதுக்கு மிக முக்கிய காரணம் போன வருஷங்களை எல்லாம் விட பல மடங்கு அதிகமான இந்த 5000 ரூபாய் பணம் தான். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. அரசாங்கம் கொடுக்கிற ஒரு நலத்திட்டத்தை மக்கள் ரேஷன் கடையை தொடர்ந்து பயன்படுத்துறாங்களா இல்லையான்றத வச்சு முடிவு பண்றது சரியா? இது ஒரு நியாயமான கண்டிஷன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.